நீங்க இப்ப நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏஐட தாக்கம் எல்லா துறையிலயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து உண்மதான். இந்த ஏஐய நீங்க உங்களோட பிசினஸ்லயோ, நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க, நீங்க ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எங்கனாலும் சரி, இந்த ஏஐ யூஸ் பண்ண அட்லீஸ்ட் நீங்க இந்த ChatGPT-யாவது யூஸ் பண்ண பழகிக்கொள்ளுங்க. அது உங்களோட வொர்க்க வந்து குறைக்கும். முழுமையா அதுல தங்கி இருக்கிறல்ல, அது வொர்க்க குறைக்கும். சிலாக்கள் இந்த ஆன்லைன் ஜாப் செய்றார்கள், இந்த ஆர்டிகல் ரைட்டிங் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதுல என்ன செய்வாங்கன்னா, ஆர்டிகல் அத எழுத சொல்லி அப்படியே எடுத்துக்கொண்டு கன்டென்ட்ல அவங்க ஷேர் பண்ணி மணி மேக் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஃப்ரீலான்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அது எதுவுமே செட் ஆகாது. அதாவது இது வந்து ChatGPT, அதாவது ஏஐங்கிறது உங்களுக்கான ஒரு அசிஸ்டன்ட், உங்களோட ஒர்க்கை வந்து குறைக்கிறது. இப்ப நீங்க ஆர்டிக்கல் அதை எழுத சொல்லிட்டு அதை நீங்க கட்டாயமா நீங்க ஒரு ஹியூமன் இருந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்ப இங்க பாருங்க, ஏஐ வந்து வேலையை வந்து முழுமையாக்காது, அந்த ஏஐ தெரிஞ்சாக்கள், அந்த ஏஐ வந்து தெரிஞ்சாக்கள் தான் வந்து இனிமேல் அந்த கம்பெனிஸ்கள் ஹையர் பண்ண பார்க்கும். ஓகே, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூடுதலா இருக்கும். அப்ப நீங்க ஏஐ தர இதை வந்து நீங்க ஏஐ தர ரிசல்ட்ஸை வந்து நீங்க ஹியூமன் ஒன்று இருந்து அதை கட்டாயம் மோடிஃபை பண்ணணும். ஓகே, ரைட். நாங்க ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்றோம். இதுல வந்து பெசிவ் இன்கம் கான்செப்ட்ல ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர்னு ஒரு சொல்லி ஏஐல உருவாக்குற வீடியோஸ் அண்ட் இமேஜஸை நாங்கள் ஆன்லைனில் செல் பண்ணோம், ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணோம். அது வந்து சேல்ஸ் நடக்க இங்கே வந்து நாங்கள் ஏஐ முழுமையாகவே ஏஐ எல்லா இடத்துலையும் ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். அதில் ஏஐ ஆட்டோமேஷன் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஒர்க்கை வந்து முழுமையாக அதுவே செட்டப் பண்ணுது. இதை நீங்கள் லைவாக நான் வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஏஐ முழுமையாக படிக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் எலிமெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற கிளாஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா பாருங்க. இதுதான் வந்து அசெட்ஸ். ஓகே, நம்ம அப்லோட் பண்ண போற அசெட்ஸ் வந்து, ஸோ இது நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ரைட். நம்ம இப்போ பார்ப்போமே, அதாவது ஒவ்வொரு அசெட்ஸுக்கும் வந்து நீங்க நீங்க மெட்டா டேட்டா ஆட் பண்ணணும். அதாவது இது ஹெட்டிங், எஸ்இஓ, இது என்ன கேட்டகரி, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். பட் இதை வந்து நம்ம ஓட்டோமேஷன் ஒன்று செட் பண்ணணும். அதாவது இந்த ஓட்டோமேஷன் என்ன செய்யும்னா, இதுக்குரிய டேட்டா எல்லாத்தையுமே அதுவே ஓட்டோவா செட்டப் பண்ணும். இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டேன்னு பாருங்க, இது ஓட்டோவா இதுல இருக்கிற இப்போ 172 அசெட்ஸ் இருக்கு. இந்த 172 அசெட்ஸுக்குரிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அது செட்டப் பண்ணி தரும். ஓகே, நம்ம வந்து இது முடிய ஜஸ்ட் வந்து சப்மிட் பண்ணா மட்டும் போதும். அது என்ன செய்யணும், நீங்க வேற ஒர்க் ஏதாவது செய்தீங்கன்னா சரி, பாருங்க இது அசெட்டை ஒவ்வொன்றா அது நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி செட்டப் பண்ணுது. பாருங்க, இதுல எல்லோ கலர்ல வந்து ஒவ்வொரு அசெட்டா இது பண்ணுது. இதுல அந்த கிரீன் கலர்ல வர்றது வந்து செட்டப் பண்ணிட்டு எல்லோ கலர்ல இருக்குது ஒன் பை ஒன் அந்த டீட்டெயிலும் இது பண்ணுது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா விளங்கும், இங்க பாருங்க. ஓகே, நான் இதுல காட்டுறேன். இதுல ஒன் பை ஒன்னா இது போட்டோஸா, இல்லஸ்ட்ரேஷனா, என்ன கேட்டகரி, அதுல வந்து இது கிரியேட்டிவ் என்ன, இங்கிலீஷ் என்ன, அதே மாதிரி இதுல பணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இதுவே அது ஓட்டோவா செட்டப் பண்ணி தருது. ஸோ இப்படிதான் நம்ம இந்த இதை யூஸ் பண்றோம். எங்களோட கிளாஸ்ல வந்து ஆட்டோமேஷன் யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேர்ன் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கட்டாயமா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொவைட் பண்ணுவோம்.